ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய விக்ரம் நடிப்பில் அவருடைய 62வது திரைப்படமான வீரதீர சூரன் பார்ட் 2 படத்தினுடைய ரிவ்யூ தான் இது. ஸோ எஸ்யூ அருண்குமார் டைரக்டர். அவர் இது வரைக்கும் கொடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான படைப்புகளை தான் கொடுத்துருக்குறாரு. சேதுபதியாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ கடைசி ரிலீஸ் ஆன சித்தாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி லைவ்லியாக கொடுக்குற விதத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ இதில் அதே போல் அந்த லைவ்லினஸை எந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியுமோ அதை கொடுத்துருக்குறாரு. அண்ட் இந்த படத்தில் சியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்ஜே சூர்யா, அப்புறமா பிரித்திவ், சுராஜ் வெஜ்ரமூடு மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு நான் லீனியர் பேட்டர்ன்ல தான் கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கான கதை மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்தாங்க போனாங்கன்றத உங்களுக்கு அங்கங்க கட் ஷாட்ல காட்டியிருக்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல ஃபேமிலிக்காக இருக்கிற கேரக்டர், அதாவது முக்கியமான ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய சியான் விக்ரம் அவர்கள் படத்தில் ஆரம்பத்தில் வராமல் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி அவருடைய அந்த டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல போட்டால் தான் செமையாக இருக்குன்ற மாதிரி ஓப்பனிங்கில் போடாமல் அதுக்கான ஒரு நேரம் போடுறதே சரியான ஒரு கிளாசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பிரச்சனை வருது. ஒரு பொம்பளை காணோம், அவங்க பொண்ணை பையனை காணோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்காரர் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறமா எப்படியெல்லாம் மாறுது, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்காக தேடி போகக்கூடிய ஆளாக தான் விக்ரம் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான அடிதடியே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணவர் கடைசியாக எப்படி அடிதடிக்குள்ளே வந்தாரா இல்லையா, அவர் தேடி வந்த அவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க பக்கம் நின்னாரா, இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்துக்காகவே மறுபடியும் அவர் எந்த ஒரு இதுலையும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாரான்றது. அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸ் கேரக்டரில் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருப்பாரு. அண்ட் பிருத்திவி அவங்க தான் அந்த ஊர் தலைவர் அப்படின்றது. அவருக்கு பையனாக சுராஜ் வெஜ்ரமூடு நடிச்சிருப்பாரு. அண்ட் பிருத்திவி எல்லாருக்குமே தெரியும், A1ல சந்தானத்துக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு. நிறைய படத்தில் நம்ம கொஞ்சம் வில்லனாகவும் பார்த்துருக்கோம். தெலுங்குல முக்கியமாக நிறைய வில்லன் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அதனால இந்த ரோலில் பார்க்கறதுல நம்மளுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். A1 மட்டும் பார்த்து அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மேபி இதுல கொஞ்சம் என்ன பட்டுன்னு இப்படி ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஆளா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அதே போல சுராஜ் வெஜ்ரமூடும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. இது வரைக்கும் மலையாளத்துல மட்டுமே, மலையாளத்திலயும் பல வகையான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோவா பண்ணியிருக்காரு, வில்லனா படுத்திட்டு இருக்கிறாரு, சப்போர்ட்டிங்கா பண்ணியிருக்காங்க, காமெடியனா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு லைவ்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர். இதுலயும் ஒரு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு பையனா நான் தானே அடுத்து என்னை தாண்டி ஒருத்தங்கிட்ட போறாங்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இவங்களை இது இல்லாம இவங்களெல்லாம் போட்டு தள்ளணும், என்னுடைய பவரை காட்டணுன்றதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய போலீஸ் இதுல தான் எஸ்ஜே சூர்யா. இந்த மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட் வரும்போது எஸ்ஜே சூர்யா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவங்க போன இடமான விக்ரம் மறுபடியும் இவங்களோட வந்தாரா, எஸ்ஜே சூர்யாவுக்கும் விக்ரமுக்கும் என்ன ஆச்சு, இல்லைன்னா விக்ரம் நியாயத்து பக்கம் நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதா அப்படின்றது தான் படத்துல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுல துஷாரா விஜயன் விக்ரமுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க. அமேசிங் சொல்லிட்டே போகலாம், அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் கதையை தாண்டி இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நம்ம ரசிக்கலாம். அதுக்கு விக்ரம நம்ம சொல்லவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிடணும். அந்த மனுஷன் எது பண்ணாலுமே நல்லா இருக்கும். அதுக்காக அவர் 100% இல்லை 200% ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் பண்ணக்கூடியவர். அதுக்கேற்ற மாதிரி, அதாவது படத்தில் யாராவது ஒருத்தர் நடிச்சாங்கன்னா பரவாயில்லைங்க, படத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அசுரத்தனமான நடிப்பு வெளிப்படுத்துறாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும்ன்றது தான் இதுக்கு வீரதீர சூரன் படம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா விக்ரம் ஒரு பக்கம் பின்றாரு, இன்னொரு பக்கம் துஷாரா விஜயன் அவங்க ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்லவே வேணாம் எஸ்ஜே சூர்யா இப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இந்த பக்கம் அதே போல சுராஜ் வெஜ்ரமூடுவா இருக்கட்டும், பிருத்திவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து அப்படி நடிச்சாங்கன்னா அந்த படத்தினுடைய ரிசல்ட் கண்டிப்பா 100% இல்லை 200% நல்லா இருக்கும்ன்றது தான். ஸோ கதையினுடைய நாட்டை சின்னதாக எடுத்து கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கக்கூடியது அன்யூஷுவலாக நம்மளுக்கு காட்டி அதுக்கு இன்னொரு கனெக்ட் நம்மளோட சேர்த்து கொடுத்தது ஜிவி பிரகாஷோடைய இசை. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்
ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது நம்ம வந்து கூட சேர்ந்து அந்த கதையோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பில்லராக அமைஞ்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்யு அருண்குமார் அவருடைய எப்படி தான் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் யோசிச்சு அதை வந்து படைப்பாக நம்மளுக்கு ஸ்க்ரீனில் இவ்வளோ இப்படி ஒரு ப்ரெசன்டபிளாக கொடுக்கறதுக்கு அவர் என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் சினிமோட்டோகிராஃபி தேனீஸ்வரர் ஆல்மோஸ்ட் படத்தில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சிங்கிள் ஷாட் தான் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நம்ம வந்து அதிகப்படியான லாங் ஷாட்டில் வந்து ஒரு மூமெண்ட் இருக்காது. சிங்கிள் ஷாட்னாலும் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அதில் சிங்கிள் ஷாட் போகும். இல்லை மூமெண்ட் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதில் சிங்கிள் ஷாட் டியூரேஷன் கம்மியாக இருக்கும். இதில் வந்து 15 minutes 18 minutes அப்படின்ற மாதிரி சிங்கிள் ஷாட் உங்களுக்கு வந்து எங்கெங்கேயோ போய் அதுக்கப்புறமா அப்படியே டயலாகோடலாம் வந்து அதுக்கு உண்மையாலே சச்ச ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேனீஸ்வர் அவர்களுக்கு இந்த படத்துக்காக அகெயின் அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்ட் கிடச்சிதுன்னா சூப்பர். அதுக்கு வந்து உண்மையாலே தகுதியான ஒரு சினிமோட்டோகிராஃபி தான் இந்த படத்தில் வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. ஆஸ் அ டீமாகவே ஹோலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட்க்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் எடுத்தாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிட்ட சிங்கிள் ஷாட்டில் அவ்வளோ லென்த்தி ஷாட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி ரொம்ப இதை வந்து கமர்ஷியலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையும் அந்த ஸ்க்ரீன் பிளேல கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீரதீர சூரன் படத்தை வந்து இவ்வளோ தூரம் நான் பேசுகிறத விட நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து அனுபவிக்கும் போது இன்னும் அது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு பிரமிப்பை அண்ட் வாவ் ஃபேக்டர்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதில் சின்னதாக குறை சொல்லணும் அப்படின்னா அந்த ரொம்பவே நான் லீனியர் போகாமல் இதை கொஞ்சம் லீனியராக கொண்டு போயிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லணும். அண்ட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the other video. Bye-bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.